Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது துவங்கி இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது துவங்கி இருக்கிறது. நூற்றி 22 சட்டப்பேரவை தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. பீகாரில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தற்போது துவங்கி இருக்கிறது. 20 மாவட்டங்களில் அடங்கியுள்ள தொகுதிகளில் 1302 வேட்பாளர்கள் தற்போது களத்தில் இருக்கின்றனர். இரண்டாம் கட்ட தேர்தலுக்காக 45,399 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. தேர்தல் அமைதியாகவும் சீராகவும் நடைபெற 4 லட்சம் பாதுகாப்பு பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. நூற்றி 22 சட்டப்பேரவை தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இருபது மாவட்டங்களில் அடங்கியுள்ள தொகுதிகளில் 1302 வேட்பாளர்கள் தற்போது களத்தில் உள்ளனர். இரண்டாம் கட்ட தேர்தலுக்காக 45,399 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. தேர்தல் அமைதியாகவும் சீராகவும் நடைபெற 4 லட்சம் பாதுகாப்பு பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கின்றனர். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. நூற்றி 22 சட்டப்பேரவை தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. இருபது மாவட்டங்களில் அடங்கியுள்ள தொகுதிகளில் 1302 வேட்பாளர்கள் தற்போது களத்தில் இருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். 243 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய பீகார் பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 6ஆம் தேதி முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பேரவை தேர்தலில் 64.66% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. குறிப்பாக முதற்கட்ட தேர்தலை பொறுத்தவரையில் மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ், துணை முதலமைச்சர் விஜயகுமார் சின்ஹா உட்பட 1314 வேட்பாளர்கள் களமிறங்கினார்கள். அதன் அடிப்படையில் அன்றைய தினம் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 3.75 கோடி பேர், அதாவது 64.66% வாக்களித்திருப்பதாக அந்த பகுதியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த 25 ஆண்டுகளில் அதிக அளவு வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. 20 மாவட்டங்களில் 122 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கி இருக்கிறது. இந்த பகுதிகளை பொறுத்தவரை 1302 வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் 10%, அதாவது 136 பெண்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சிராஜ் பஸ்வானினுடைய அவருக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட 28 இடங்களில்
தற்போது நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவு என்பது 15 இடங்களில் இருக்கிறது. இது போல மகாத்மந்தன் கூட்டணியை பொறுத்தவரையில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 61 இடங்களில் 37 இடங்களுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. அதாவது மகாபந்த் கூட்டணியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் அதிகமாக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இன்றைய தினம்தான் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். நேற்றைய இரவு டெல்லியில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கார் வெடி விபத்து என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட திட்டமிட்டபடி இந்த தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் செய்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு, அதாவது 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது சீராக தொடங்கி பொதுமக்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், வயதானவர்கள் என அனைவருக்கும் இந்த வாக்குப்பதிவில் வரிசை என்று தங்களுடைய வாக்கை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாலை 6 மணியோடு இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஏராளமான கணிப்பு நிறுவனங்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. 14ஆம் தேதி தேர்தல் வாக்கு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.